ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, ரொம்பவே டெலிஷியஸான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இஞ்சி வெள்ளைப்பூடு ரெண்டுமே ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவுகள் தான் சொல்லிகிட்ருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ணி சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு மணி நேரம்னாலும் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சிங்கன்னா ஒரு 1/2 ஹவர்னாலும் மேரினேட் ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1 கிலோ சிக்கனுக்கான அளவுகள் வேணும் அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சம் ஒரு போர்ஷன் மட்டும் கம்மி பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிக்கன் நல்லா இந்த அளவுக்கு மசாலா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு மசாலாவோட ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் கசகசா, 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி குழம்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஒரு கடாய் எடுத்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கடலெண்ணெய் தான் நான் சேர்க்குறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் எடுத்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு மராத்தி மொக்கு, நட்சத்திர சோம்பில் ஒரு சின்ன ஒரு பாட் மட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த வெங்காயம் வதக்குறதுல தான் நல்ல டேஸ்ட்டே கொடுக்கும் குழம்புக்கு. அதனால் வெங்காயத்தை நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சிக்கன் மேரினேஷன்லேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பார்த்தே ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறின பிறகு நான் பெரிய ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. லைட்டாக அந்த மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணி ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டுறலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்த பிறகு நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே கடையில் வாங்கின மசாலாஸ் தான். உங்ககிட்ட ஹோம்மேட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனைலாம் போன பிறகு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். சைட் பை சைட் கொஞ்சம் தேங்காய் எடுத்து தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரேவியாக வைக்க போகிறீங்க அப்படின்னா தேங்காய் பால் ஆட் பண்ணாமல் கூட பண்ணலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் குழம்பாக வைக்க போகிறேன். திக்கான தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2வது எடுத்த தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்த பிறகு திக்கான தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், குழம்பு டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு நீங்கள் தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சர்வ் பண்ணிடலாமா? உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேச்சுலர்ஸ்க்கெலாம் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.